பெண்கள் விஷயம் எனக்கு ஆல்ரெடி சில பேர் சொன்னது தான். பெண்கள் விஷயத்தில் விஷ்ணு வீக் இப்படி தாங்க சாட் பண்ணி எல்லாரையும் இது பண்ணுவார் அப்படிங்கிறத அப்போ நான் நம்பலை. ஆனால் இப்போ நான் நம்புறேன் அந்த விஷயத்தை, பெண்கள் சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே. விஷ்ணு வந்து ஃப்ரெண்டோட தங்கச்சி விஷயத்திலே கை வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு அந்த வீடியோலாம் அடிச்சு துன்புறுத்தி அவர் பாக்கெட்லேருந்து காண்டம் எடுத்த வீடியோலாம் வந்துச்சுல. ஃப்ரெண்டோட தங்கச்சி விஷயத்தில் என்ன நடந்துச்சு? சரி, ஃப்ரெண்டோட தங்கச்சி விஷயத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏங்க நல்லா தெரியுது அவர் தான் சாட்டை இனிஷியேட் பண்ணியிருக்காரு. இவர் என்ன சொல்கிறாரு, ட்ராப்புங்கிறாரு. ஆனால் அங்கே சொல்லப்பட்ட விஷயம் என்னவா இருக்குன்னா, இவர் அங்கே சில் பண்ண வந்தபோது தான் வந்துட்டு தங்கச்சிக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரிலாம் அவர் பேச ஆரம்பித்தார் சாட்டில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவர் சொன்ன வீடியோவில் என்ன இருக்குன்னா, என்னையும் தங்கச்சியும் தனியாக விட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் அந்த இடத்துல ரொம்ப கொச்சையாக பேசக்கூடியது அங்கே நம்மளால் பார்க்க முடியுது. ஓகேவா? இங்கே என்னன்னா, சரி நிஜமாவே அந்த விஷயம் காண்டம் எடுத்துகிட்டு வந்து உண்மை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன் காண்டம் எடுத்துகிட்டு வரணும்? இல்லை இவர் சொல்கிறத பார்த்தா அவங்க தான் வச்சு என்ன பேச சொன்னாங்கன்றாரு. இவர் குழந்தையா பேசலாம் உன்னை கொண்டுடுவேன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாருல்ல, மிரட்டுறாருல, ரவுடியை வச்சு கால் பண்ணி மிரட்டினாங்கன்றாருல, 1 கோடி ரூபா கேட்டாங்கன்றாருல. எங்க இம்மீடியட்டாக நீங்கள் கீழே அந்த வீட்டை விட்டு இறங்கி வந்து நீங்கள் தப்பிச்சு போது ஒரு 100 கால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னங்க? அவங்களும் அதே வீட்டுக்குள்ளே தானே இருக்க போகிறாங்க. 100 கால் பண்ணி நேராக போலீஸ் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கலாம். ஏன் இதெல்லாம் நீங்கள் பண்ணல?